நீங்க பாஜகவுக்கு ஆதரவா பேசுற மாரி இருக்கல. என்ன காரணம் ஆதரவா பேசுறதுக்கு என்ன? அதாவது நான் பாஜகவுக்கு ஆதரவுனா இன்னைக்கு பாஜகவில் போய் எத்தனையோ பேர் என்னை கூப்பிட்டாங்க. டால்பின் ஸ்ரீதரை தெரியும், எஸ்ஜி சூர்யா ஐயாவை தெரியும் எனக்கு. ஏன் அண்ணாமலை போய் நான் பார்க்கலாம். நான் சேர்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. புரியுதுங்களா? நான் ஒன்றும் பிஜேபி ஆதரவாளர் கிடையாது. இல்ல எல்லா நேர்காணலையும் பார்க்கும்போது நேர்காணலை பார்க்குறேன்னா அவங்க செய்கிற நாட்டுக்கு அவங்க செய்கிற நல்லதை நான் எடுத்துரைக்கிறேன். புரியுதுங்களா? நாளைக்கு அவங்களே ஆட்சிக்கு தவறு செய்தாலும் நிச்சயமாக நான் தட்டி கேட்பேன். இப்போ டிஎம்கேவை நான் தட்டி கேட்குறேன். இப்போ டிஎம்கே தான் இங்கே ஆட்சியில் இருக்குது, அதனால் நான் தட்டி கேட்குறேன். நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி இருக்கும்போதே ஏடிஎம்கே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக தட்டி கேட்குற முதல் ஆளாக இந்த நாராயணனாக தான் இருப்பேன். புரியுதுங்களா? அதனால் அதுக்காக நான் பாரதிய இது எல்லாரும் சொல்கிறது தான். ஒரு கட்சியை தாக்கிட்டு இன்னொரு கட்சி பக்கமாக பேசினா உடனே அது அவன் அந்த கட்சிக்காரன்னு சொல்கிறது தான். இல்லை நடுநிலையுமே பேசுறது எப்படி இருக்கு? ஒரு பாஜக சைடு ஆதரவாக அவங்க ஆதரவாக பேசுறது எப்படி இருக்கு? ஆதரவாக நான் பாஜக ஆதரவாக நான் ஒன்றும் பேசலையே. அவங்க செய்கிற நன்மைகளை தான் நான் சொல்கிறேன். நான் புரியுறதுங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலான்னு எல்லா நிதியும் அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்னவோ தன் நிதியை கொடுக்குற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. பாஜக என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி வீடு கட்டுற 2.25 லட்சம் வீடு கட்டுற திட்டம் இல்லை. கலைஞர் வீடு திட்டம் ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாம் பண்ணாங்கல்ல. சரி, கலைஞர் வீடு கட்டுற திட்டத்தினால எத்தனை பேர் கடனாக்காரனாகி தெருவில் நின்னான்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 50,000 ரூபா கொடுத்தாரு.